அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஏசாயா 53வது அதிகாரம் 9வது வசனம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை இவைகள். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் கொடுமை செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அப்படி என்றால் ஒரு காரியத்தை தெளிவாய் பார்க்க முடிகிறது. அவருடைய கிரியைகளிலும் அவர் தேவகுமாரனாய் விளங்கினார். அவருடைய வாயின் வார்த்தைகளிலும் அவர் தேவகுமாரனாய் விளங்கினார். ஆமென். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, கிரியைகளில் நாம் நீதிமானாய் காண்பிக்க நிறைய காரியங்களை செய்கிறோம், உண்மைதான். ஆனால் அதே வேளையில வார்த்தைகளில் அநேகர் கோட்டை விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். புரியும்படி சொல்ல வேண்டுமானால் 2 பேர் ஜெபிக்கும்படி போகிறார்கள். ஒரு ஆயக்காரன், பரிசேயன். இந்த பரிசேயனை பார்த்தீர்களானால் அவன் கிரியையிலே நீதிமான். எப்படி என்று கேட்டால் அவனே சொல்லுகிறான், வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறான், 10 கற்பனைகளை கை கொள்ளுகிறான், தசமபாகம் சரியாக கொடுக்கிறான். எல்லா விதத்திலும் அவனிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காணக்கூடாதபடிக்கு அவன் கிரியைகளிலே தன்னை காத்து கொள்ளுகிறான். ஆனால் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது வார்த்தைகளிலே விட்டுவிட்டான். வார்த்தையிலே மேட்டிமை பேச்சு, பெருமை பேச்சு வந்ததும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? அவனை நீதிமான் என்று சொல்லவில்லை. 2 விதமான கூட்டத்தார் உண்டு. ஒன்று, வார்த்தையிலே தங்களை நீதிமானாய் காண்பிப்பார்கள், ஆனால் கிரியையிலே விட்டு விடுவார்கள். இன்னொரு கூட்டத்தார் கிரியைகளை காண்பிப்பார்கள், கரெக்டாக உபவாசம் பண்ணுவாங்க, 10 கற்பனைகளை அப்படியே கை கொள்ளுவார்கள், ஆனால் யாரிடத்துல ஒழுங்கா பேச மாட்டாங்க. பேசினாலும் பெருமை பேச்சு, மேட்டிமை பேச்சு. இதனாலே அவர்கள் நீதிமான்கள் அல்ல என்று இயேசுவே சொல்லுகிறார். வார்த்தையிலே விட்டு விடுகிறார்கள். நாம் பேசுகிற வார்த்தையிலே கவனம் தேவை. வேதம் சொல்லுகிறது, பேச்சிலே அகப்படுத்த சத்துருவானவன் வகை தேடுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேச்சிலே அகப்படுத்த பரிசேயரில், ஏரோதியரில் சிலர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. எப்படி அகப்படுத்த? எதில் அகப்படுத்த? பேச்சிலே அகப்படுத்த. பிசாசு விரிக்கிற கண்ணிகளில் ஒன்று என்ன தெரியுமா? பேச்சிலே அகப்படுத்துவது. எனவே என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்கிறதை குறித்த கவனம் தேவை. நம்முடைய வாயிலே அகந்தை பேச்சு வரக்கூடாது, துரோக பேச்சு வரக்கூடாது, கடினமான பேச்சு வரக்கூடாது, புத்தீனமான பேச்சு வரக்கூடாது, வீண் பேச்சு வரக்கூடாது, பொய் பேச்சு வரக்கூடாது. இவைகளெல்லாம் பிசாசு நம்மை பிடிப்பதற்காக அவன் விரிக்கிற வலைகள், கண்ணிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும் போது எந்த மீன் மாட்டும் தெரியுமா? எந்த மீன் வாயை திறக்கிறதோ அந்த மீன் மாட்டுகிறது. ஆமென். தவளை எப்படி பாம்பினிடத்தில் மாட்டும் தெரியுமா? அதனுடைய சத்தத்தால. பேசுகிற வார்த்தைகளில் கவனம் தேவை. எனவேதான் தாவீது இப்படி ஜெபிக்கிறான், என் வாய்க்கு காவல் வையும். ஏன் அப்படி ஜெபிக்கிறான்? ஏனென்றால் அவருக்கு மட்டும்தான் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதை அறிந்திருக்கிறான். அநேக முறை நாம் பேசின பிற்பாடு தான் யோசிக்கிறோம். ஆனால் நாம் பேசும் முன்னமே அவர் அறிந்திருக்கிறதுனால அவரிடத்தில் தன்னை ஒப்புவிக்கிறான். என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லும்போது அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரே, நான் என்ன பேசணுமோ அதை மட்டும் என்ன பேச வைங்கப்பா. வீணான ஒரு வார்த்தை என் வாயிலே வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் மிக அவசியம் அல்லவா? வார்த்தையில் கவனம் தேவை. இயேசுவின் சாயலை அணிந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் கொடுமை செய்யவும் இல்லை, உடைய வாயிலே வஞ்சனையும் இல்லை. இந்த அடிச்சுவடை நாங்கள் பின்பற்றத்தக்க
எங்களுடைய வார்த்தைகளிலும் வாழ்க்கையிலும் கவனமாய் நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். நீர் எங்களை ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.